ரொம்ப விட்டா வெளிநாடு அப்படியே போயிருவீங்களாட்டு இருக்குது. அது போறதுக்கு தான் முயற்சி பண்றேன். நான் அங்க போய் இந்த குவாண்டம் சயின்ஸை நிரூபிக்கணும் இல்லையா? உடம்பு வந்து எவல்யூஷனரி குவாண்டம் பயாலஜியில வேலை செய்து நிரூபிக்கணும். அதுதான் விஷயமே. அதாவது இப்பதான் ஜெர்மனிக்காரர்கள் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவனுக்கு தாய்மொழியும் தமிழ் கிடையாது, தாய்மொழி இங்கிலீஷ் கிடையாது. இப்பதான் அவன் இங்கிலீஷ்ல ஜெர்மன் மொழி, இங்கிலீஷ்ல தமிழ் மொழி கத்துக்கிறானுங்க. இங்கிலீஷை படிச்சுட்டு தமிழ் மொழி கத்துக்கிறானுங்க. ஓஹோ, இன்னொரு லாங்குவேஜ் இன்டர்மீடியட்டா. ஏன் ஜெர்மன் டு தமிழ் இல்லைங்களா? கிடையாது, அந்த சாபக்கேடு அங்க இருக்குது. இப்பதான் தமிழ்ல தான் இருக்குதுன்னு அப்பதான் கண்டுபிடிச்சிக்க. தமிழ்ல தாண்ட விஷயம் இருக்குன்னு இப்பதான் புரியுது. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் புரியுது அவனுக்கு. இவருக்கே சமஸ்கிருதம் நம்பி வீணா போயிட்டான் அவன். அப்ப இப்பதான் புரியும் என்ன பண்றான்னா, அந்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் ஆராய்ச்சி ஜெர்மனில் இருக்கிற ஜெர்மன்ல வந்து ஒரு சொசைட்டி இருக்கு. அதாவது என்னமோ சொசைட்டி, அது வந்து கண்டுபிடிப்பாளர் சொசைட்டின்னு என்னமோ இருக்கு. கண்டுபிடிப்பாளர் சொசைட்டின்னு இங்கிலீஷ்ல என்னமோ இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை. அவங்ககிட்ட ஃபண்டு வாங்கி இந்த யூனிவர்சிட்டிக்கு போட்டிருக்காங்க 100 கோடி ரிசர்ச் பண்றதுக்கு. தனி துணையை தொடங்கியாச்சு. தமிழுக்கு மட்டும்தான் அந்த 100 கோடி செலவு பண்ணணும். எத்தனை? 100 கோடி. 100 கோடி 27 வருஷம் ப்ராஜெக்ட் ஒர்க். 27 வருஷம் ப்ராஜெக்ட் ஒர்க் அதுக்கு. சரிங்க ஐயா, இவங்க எப்படி லிஸ்ட் பண்ணிருக்காங்க தமிழ? என்னென்ன தமிழ்ல இருக்கிற அனைத்து தமிழ்ல என்னென்ன சங்க இலக்கியம் இருக்குது இல்லையா? சங்க இலக்கியம், அக இலக்கியம், புற இலக்கியம் அத்தனை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நூல்கள் லிஸ்ட் பண்ணிட்டானுங்க. லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு தலைப்புல எந்த ரிசர்ச் வேணா பண்ணலாம். அங்க 2 வருஷம் தமிழ் படிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சபட்சம் அங்க 2 வருஷம் தங்கி தமிழ் படிக்கணும், அவ்வளவுதான். ஓ, அந்த ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியில 2 வருஷம் தங்கி தமிழ் படிச்சே ஆகும். தமிழ் படிச்சுட்டீங்கன்னா அந்த தரத்தை எதிர்பார்த்தான். அவன் தரத்தை அவன் தான் கொடுக்க முடியும். தரத்துல தான் வரணும் தவிர இந்த எக்ஸாம்ல அவன் நம்புறது இல்லை. பிராக்டிகல் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சு கொடுக்கணும். ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருவாங்க அவங்க. புரியுதா? நீங்க முதல் தமிழ் படிக்க, அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க். நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் எதை வேணா பண்ணலாம். இந்த துறையில எதை வேணாலும் பண்ணலாம். தமிழ் இருக்கிற எதை வேணாலும் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம யோக விஞ்ஞானத்துக்கு போயாச்சு. தமிழும் யோக விஞ்ஞானத்துக்கு நம்ம போயாச்சு. நான் இந்த புத்தகத்தை கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? புத்தகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய மாணவர்கள் ஜெர்மனி அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் ஒரு 5 பேர்த்த ஜெர்மனி அனுப்ப போறேன். அனுப்பிச்சு அங்க போய் 2 வருஷம் அவன் சொல்ற நாம்ஸுக்கு 2 வருஷம் அங்க தங்கி 2 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் உடனே வெங்கடேசன் தேரை கையில் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிடுவேன். தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கிற ப்ராஜெக்ட்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்க்ளூட் பண்றோம். தமிழ் ஏன்னா அது வந்து என்ன வச்சிருக்காங்க, திருக்குறள் வச்சிருக்காங்க. திருக்குறள், தொல்காப்பியம், திருக்குறள், தொல்காப்பியம், அப்புறம் திருமந்திரம், அனைத்து துறையிலும் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். என்ன தலைப்புல ஆராய்ச்சி பண்ணலாம், நீங்க செஞ்சு காட்டினா போதுமானது. என்னது, அதாவது அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணா போதும் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு. அது எப்படி தெரியுமா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வர்றான். உலகம் ஒத்துக்கொள்ற வரைக்கும் இருக்கணும். உலகம் ஒத்துக்கிறோம், எந்த விஞ்ஞானிகளும் மறுக்க முடியாத அளவுக்கு வரணும். என்னது, எந்த விஞ்ஞானிகளும் மறுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அதனால தமிழ் அவன் படிக்கிறான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 20 மாணவர்களை சந்திச்சேன். 20 மாணவர்களுமே ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த, வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க. அத்தனை பேர்த்துக்கும் தாய்மொழி தவிர ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலமும் ஒரு ஊடக மொழி. ஊடகத்தின் மூலமாக தமிழ் படிக்கிறாங்க. ரொம்ப லேட்டா பிக்கப் ஆவாங்க. ஏன்னா அவங்க ஆங்கிலத்துல ஒரு அளவும் கிடையாது. புரியுதுங்களா? அதை படிச்சுக்கிட்டு தமிழ் எப்படி படிப்பீங்க? அவனுக்கு தாய்மொழி தமிழும் கிடையாது, ஆங்கில மொழியும் தாய்மொழி கிடையாது. தமிழ் மொழி படிச்சானே என்ன புரியும்னா ஒண்ணுமே புரியாது. என்னமோ தெரியுமே தவிர உள்ளார்ந்து என்ன சொல்றாங்களோ தெரியாது. ஏன் அதுக்கு சான்ஸ்கிரிட் படிச்சோம்னா ஈஸியா தமிழ் படிச்சிடலாம்ல? சான்ஸ்கிரிட் அங்கதான் இருக்குது. சான்ஸ்கிரிட் பேசிக் தமிழ்ல வந்து முட்டுதே. சான்ஸ்கிரிட் எங்க இப்போ சான்ஸ்கிரிட் இருக்கு. ஆகாயம் சொல்றோம் இல்லையா? ஆகாயம், காயம்னா உடம்பு, ஆகாயம்னா விண்வெளி. புரியுதா? இத வந்து காஷம்ன்றுவாங்க. யாரையே தமிழ்ல வந்து காஷம் சொன்னா சமஸ்கிருதம். புரியுதா? ஆகாசம் சொன்னா விண்வெளி. புரியுதா? இதுக்கு மூலம் எங்க இருந்து வருதுன்னா தமிழ்ல இருந்து வருது. அப்ப மூலம் தமிழ்ல தெரிஞ்சு போச்சு. என்னது, மூலம் தமிழ்ல தெரிஞ்சு போச்சு. தமிழ் தானே படிக்கணும். ஆமா. ரெண்டாவது வந்து தமிழ் சமஸ்கிருதம் வரி வடிவம் கிடையாது, சொல் வடிவம் தான். அதுலயே மாட்டிக்கிட்டீங்க. வரி வடிவமே இல்லாதது, வரி வடிவமே கிடையாது. அது மந்திரத்துக்காக உற்பத்தி பண்ணப்பட்டது.
யோகிகளை ஞானிகளை கூப்பிடுவதற்காக அது வந்து எப்படி ஈக்குவேஷன் மாதிரி. ஈக்குவேஷன் அது ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கும், புரியுதா? அது உயர்ந்ததா தாழ்ந்ததாக பிரச்சனை, அது ஈக்குவேஷன், அவ்வளவுதான். தமிழ் வந்து ஆர்ஜின், தமிழ் வந்து மரம், சமஸ்கிருதம் வந்து அகப்பை. தமிழ் என்பது ஒரு மூலம். தமிழ் இருந்து செய்யற மரச்சாமான் தான் அது. தமிழ் இருந்து செய்யப்பட்ட மரச்சாமான்கள் தான் சமஸ்கிருதம். இது வந்து அதனாலதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகள் என்ன சொல்லிட்டாங்க, மொழி இந்த லிங்குஸ்டிக் ஒன்று இருக்கு, உலகத்துல பல்துறை மொழிகளை படிக்கணும். என்ன சொல்லிட்டானா, ஏன்சியன்ட் லாங்குவேஜ் தமிழ், அது வந்து 18 தகுதி இருக்குன்னு ஒத்துக்கிறானுங்க. 18 தகுதி இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. தனித்தீக்கும் தகுதி உண்டு நான் ஒத்துக்கிறானுங்க. சரி, அதெல்லாமே இங்க மரபிலடிகளா சொல்லியாச்சு. நம்ம எல்லாம் தமிழர்கள் ரொம்ப தெளிவானவங்க. தமிழர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. 200 ஆண்டு முழு, அதாவது ஒரு 2000 ஆண்டுகள போதையில் இருந்த தமிழர்கள் வந்து சில தமிழர்கள் வந்துட்டாங்க. மரிமலையாடிகள், காசு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவனையர் பாவனர் தான் நமக்கு இறுதி. தேவனையர் பாவனர் அவர் வந்து கிட்டத்தட்ட 30 மொழிகள் அவருக்கு தெரியும். எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி குழந்தை தெரியும். 30 மொழிகள் பாண்டித்யம் பண்றது தேவனையர் பாவனர். அவர் உலக எல்லா மொழியும் தமிழ் இருந்து போனதுன்னு சொல்ல அது உண்மைதான்ட்டாங்க. இப்பதான் சொல்றாங்க, ஆமாம் தேவனையர் பாவனர் சொல்றது கரெக்டுங்கிறாங்க. இப்ப எத்தனை ஒரு 70 வருஷத்துக்கு அவரு அப்புறம் தான் அவருடைய கனவு நினைவாயிருக்குது. இப்பதான் ஒத்துக்கிறீங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, உலகத்தை இப்ப 2 மொழி நமக்கு தேவை. ஒண்ணு தாய்மொழி, அவங்க குழந்தை பேசுற தாய்மொழி. அடுத்தது தமிழ் மொழி, எழுத்து மொழியா வரப்போகுது. தமிழ் மொழி தான் உலகத்தோட பொதுமொழி. மற்ற எல்லா மொழியும் அழிஞ்சிரும், தாக்கப்படி. ஏன்னா தமிழ் மொழியில மற்ற எல்லா மொழியிலும் ஆரோக்கியம் கிடையாது. எந்த மொழியிலும் பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது, மென்டல் ஃபிட்னஸ் கிடையாது, அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ், மூணுமே எந்த மொழியிலும் கிடையாது. எந்த மொழியிலும் கிடையாது. எந்த மொழி பார்த்தா பிசிக்கல் ஃபிட்னஸ் வராது. ஆங்கிலம் படிச்சா பிசிக்கல் ஃபிட்னஸ் வராது. ஆங்கிலம் படிச்சுன்னா மென்டல் பிசிக்கல் வராது. ஆங்கிலம் படிச்சீங்கன்னா பிளாக் ஹோல் கான்செப்ட் வராது, அதாவது வெட்டவெளி வராது, பரிசுத்த தேகம் வராது. இது உண்மை. இது எப்படி எடுத்துட்டு போய் நாம நிரூபிக்க போறோம்? அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்ல. அதுக்கு தான் அங்க போய் உட்காந்து இருக்கீங்க பாண்டிச்சேரி. இல்ல அங்க உட்காந்து கிளப்பிட்டு இருக்க எல்லாரும் பாரு. என்னுடைய மாணவர்கள் ஜெர்மன்ல உட்காந்து படிக்க போறாங்க பாருங்க. என் மாணவர்கள் ஜெர்மனியில் தமிழ் படிக்க போறாங்க. இங்க இருந்து இப்ப தாய்மொழி தமிழ் படிச்ச வந்து அங்க போகணும். எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, தாய்மொழி தமிழ் பேசுற போய் அங்க போய் படிச்சா தாண்டா வேலை வைக்கும்னு சொல்லிட்டு இப்பத்துக்கு அவனுடைய கண்டிஷனுக்கு உள்ள போயிடுறான். அவனுடைய கண்டிஷனுக்கு உள்ள போயிட்டு நம்ம வேலையை தொடங்கலாம். இப்ப அதுக்கு போகணும்னா 2 வருஷம் தகனுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவாகும். 30 லட்சம் செலவு இல்லாம தமிழ் படிக்க முடியாது. 30 லட்சம் செலவு பண்றான். ஆமா, 30 லட்சம் செலவு பண்ணிட்டு எம்ஏ டிகிரி வாங்கிடுங்க. 30 லட்சம் செலவு பண்ணி எம்ஏ டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலையை தொடங்கணும். யாரு வேலையை தொடங்கணும்? நம்ம உணவில்லாமல் வாழும் கலை தொடங்கணும். அப்படி தொடங்குறப்போ உனக்கு வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆரோக்கியம் கிடைச்சிடும், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புகழ் கிடைச்சிடும். அவ உனக்கு சரண்டர் ஆயிடுவான். ஆஹா, இது தாண்ட உண்மை. அப்புறம் மொத்தமா எல்லாரும் நீங்க தான் சொல்லிடுவான். அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துல நான் தமிழ் படித்தவர் அது வந்து கடைசியில வாட்டர் அதை நீர் மருத்துவம் தொடங்கிடுவானுங்க. அதை நாம போய் தொடங்கிடலாம். நம்ம தொடங்கிடலாம். இல்ல, நான் இப்போ சைனாக்காரர் வந்து தமிழுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆமா, நீங்க அப்படியே சென்னை போனீங்கன்னா சைனீஸ் எம்பசி போய் இத பத்தி ஏதாவது விசாரிச்சு பண்ண முடியுமா? இப்ப நம்ம கையில வெண்ணெய் இருக்குதுங்க. இல்லைங்க, அவங்க இது ஒரு பக்கம் போக. இல்ல இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் இல்ல, அவனுக்கு டிபார்ட்மெண்டே கிடையாது. தமிழ் டிபார்ட்மெண்ட் 100 ஒண்ணுல 1000 கோடி ஒதுக்கி சொல்லுங்க. 1000 கோடி ஒதுக்கிச்சா நான் 10 பேர்த்த கூட்டிட்டு போயிடுறேன். டிபார்ட்மெண்டே கிடையாது, தனி டிபார்ட்மெண்ட். 1000 கோடி எங்க உலகத்திலே வந்து 2 இடத்துல தான் தமிழ் டிபார்ட்மெண்ட். ஒண்ணு வந்து அமெரிக்கால தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது தூங்கிட்டு இருக்குது. அமெரிக்கால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தமிழ் தூங்கிட்டு இருக்குது. அது யாரும் அங்க ஆராய்ச்சி பண்றது கிடையாது, புரியுதா? தமிழ்நாட்டு படிக்கிறது கூட அவனுக்கு எங்க படிப்பான்? தமிழை யாருக்கு தமிழே யாருக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. இங்க இருக்கிற தமிழ்னா அப்படி இருக்கிற வெளிநாட்டுல அப்புறம் இங்கேயே இருக்கணும் தெரியும், அவனுக்கு அப்படி தெரியும். அப்ப நாம தான் போய் முறையா சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இங்க நாங்க தமிழ் படிக்கிறதுக்காக அங்க தனித்துறை ஒரு 1000 கோடி ஒதுக்கணும். 1000 கோடி ஒதுக்கி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஸ்டைபண்ட் கொடுத்து படிக்க வைக்கணும். படிக்க வச்சு நம்ம இந்த உணவில்லாமல் வாழைகளை சொல்லிக் கொடுக்கணும். 15 வயசுக்கு மேல ஆகாரம் தேவையில்லை, புரியுதா? 15 வயசுக்கு மேல யார் ஆகாரம் சாப்பிட்டாலும் இறந்துதான் தீருவான். இது நம்ம கொள்கை.
கொள்கை இல்ல, கொள்கை இல்ல, இயற்கை. இயற்கை கொள்கை, இயற்கை நிரூபிக்கப்பட்ட கொள்கை. உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது தமிழ்ல தான் இருக்கு. இது எப்படி டிசைனிங்கிறது தமிழ்ல தான் இருக்கு. டிசைனிங் இப்ப டிசைனுக்கு கான்செப்ட் வேணும், ஃபிகர் வேணும், கான்செப்ட் வேணும், எல்லாமே வேணும் இல்ல. பிலாசபி வேணும், எக்ஸ்பெரிமெண்ட் வேணும், பிலாசபி ரெண்டு வேணும் இல்ல. தியரி வேணும், பிராக்டிகல் வேணுமா இல்லையா? அது டிசைன்ங்கிறது என்னங்க, பிராக்டிக்கல் கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் டிராஃப்ட் தான். அந்த ரஃப் டிராஃப்ட் போட்டு கொடுத்தாச்சு. பிசிக்கல் பாடி என்னோட ஃபிட்னஸ் இருக்குது. நான் வேண்டது எங்கிட்ட இருக்கிற எல்லாருமே என்னுடைய எல்லாரும் என்ன படிக்கிற எல்லாரும் டாக்டரா மாறிட்டானே. மாறுறது என்னத்தீங்க, நீங்க இப்ப சொல்ற அந்த குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாத்துலயும் இருக்குது. ஆனா இது சம்பந்தமா தமிழ்ல ஒரு நூலே இல்ல, ஒண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் இப்ப குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு பேசுறாங்க, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு பேசுறாங்க. அத பத்தி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ தான் போடுறாங்களோ இல்லையா. அதாவது அத நம்மளுதுல லைப்ரரியில புக் இருக்குது குவாண்டம் பிசிக்ஸ பத்தி, ஒரு 10 சாப்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தா லெட்டர்ஸ் தான் பெருசா இருக்குது ஒழிய கருத்து அங்க ஒண்ணும் இல்ல. எல்கேஜி பையனுக்கு சொல்ற மாதிரி நியூக்ளியை, எலக்ட்ரான், புரோட்டான் அப்படின்னு ஒரு 15 பக்கத்துக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 5 பக்கத்துக்கு மேல பார்த்தா ஒண்ணுமே இல்ல, சும்மா அவன் புராணம் பாடிட்டு இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு அது நல்லா புரிஞ்சுக்குங்க, அது ஒண்ணுமே கிடையாது. அதாவது வெற்றிடத்தையும் வெற்றிடம் வந்து ஜீரோன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்ம உடம்பு வந்து வெற்றிடம். இப்ப சயின்டிபிக்கலா பாத்தீங்கன்னா உடம்புல வந்து 99.99% வெற்றிடம் தான் இருக்கு, பிளாக் ஹோல் தான் இருக்கு. உடம்பே பிளாக் ஹோல் தான். உடம்புல எல்லாம் டார்க் தான், உடம்புல டார்க் மேட்டர் தான், நம்ம உடம்பே டார்க் மேட்டர் தான். புரியுதுங்களா? இந்த டார்க் மேட்டர் வெற்றிடம் தான், கருந்துளைன்னு பேரு. கருந்துளை உடம்பே பிளாக் ஹோல்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடம்பே இந்த மேல இருக்கிற ஒரு பார்ட் மேல லெதர்னு சொல்ற முடியாது, ஸ்கின் இருக்குல்ல, ஓடுன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கின் ஒரு ஓடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க, பானை பூரா வெற்றிடம், மேல இருக்கிற ஓடு இருக்கு இல்லையா, அதை ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது 0-1 கான்செப்ட். இந்த 0-1 ரெண்டும் கலந்துதான் இருக்கும், ஒன்னொன்னு தனித்தனியா இருக்காது. 0வும் தனியா இருக்காது, 1ம் தனியா இருக்காது. என்னது? 0வும் தனியா இருக்காது, 1ம் தனியா இருக்காது. இந்த ரெண்டும் கலந்ததுதான், இது ரெண்டும் கலந்து குவாண்டம் பிசிக்ஸ் பேரு. இப்ப நான் நேரம் புரிஞ்சுக்க. இதை நான் என்ன சொன்னேன்னா, ஜெர்மனி பசங்க பேசும்போது அவர் பாடி இஸ் குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜின்னு சொன்னேன். Human body is activated by quantum evolutionary biology சொன்னா கை கொடுத்தானுங்க எல்லாமே. இது fantastic கான்செப்ட்ங்கறாங்க. This is a very fantastic concept. Your concept is very big conceptங்கறாங்க. This is not a big concept, this is a small concept ன்னு சொன்னேன். Our body is small, our particle is small, our body is activated by a quantum evolutionary biology ன்னு சொன்னேன். ஆஹா, very grateful topic, very grateful topic. தலைப்பை பார்த்தே மிரண்டு போறானுங்க. தலைப்பு என்ன தெரியுமா? குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி. என்னது? குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி. இந்த பேர் சொன்னானே கிறுக்கு இருக்குது அவனுக்கு, டைன்னு சுத்துது அவனுக்கு. ஏனுங்க எனக்கே கிறுக்கு இருக்குதுங்க. இல்ல எப்படின்னா, உனக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட பத்தி நம்மளுக்கு தெரியாது இல்ல. அதாவது சப்பாட்டமிக் பார்ட்டிகிள் பத்தி யாருக்குமே தெரியல. நான் இது வரைக்கும் படிச்சதெல்லாம் நம் நண்பர்கள் எல்லாம் போட்டோ எடுத்து போடுறானுங்க. என்னடா நீ சொல்றதெல்லாம் இப்படியே இருக்குதாடா, குவாண்டம் பயாலஜிங்கிறாங்க, குவாண்டம். நான் அன்னைக்கெல்லாம் சொல்லையில சிரிச்சிங்களாடா, இப்ப என்னடா சொல்றீங்க அப்படின்னு. டே, புரோலாங் பாசிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டு சொல்லு. அதுக்கு வந்து 50,000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னு சொல்லி தருவாருன்ட்ட. நான் வந்து அப்பப்ப அவனுக்கு படிச்சு புக்கு போடுறானுங்கன்னா அதை உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். எனக்கு அந்த புக் இல்ல, நான் சொன்ன போதெல்லாம் சிரிச்சானுங்க. இது வந்து டயபெட்டிக் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னாங்க. ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி இருந்து ரிவர்ஸ் பண்ணிருக்கிறான். 6 மாசம் ஆச்சுரா நான் மாத்திரை சாப்பிட்டுங்கிறான். பாடா வந்து பாடுறா, அவரை வந்து பாடுறா அப்படின்னா அவன் போய் இதுக்கு போயிட்டான், பிரயாக்ராஜுக்கு சாமியாரா போறேன்னு போயிருக்கான். சரி, நாம என்ன சொல்றது அவங்ககிட்ட? எனக்கு இப்ப தின்னாலும் சரி திங்கிலினாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லைங்கிறேன். அவ்வளவுதான், கரெக்ட், உண்மைதான். இல்ல, இப்ப முதல்ல கை கால் நடுங்க நடுங்கிட்டு போகுதுன்னு விட்டேன் ஒரு 10 நாள். இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் ஐயோ செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னாங்க. ஒன்றும் கிடையாது, நான் போனா போயிட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டே இருந்த. ஒண்ணுமே இல்லை. அவரு நான் கூட சொன்னேன், தண்ணி குடிக்காத மட்டும் விட்டுறாத, வயிற்றுல எப்போ அரை வயிறு இல்லைன்னா வயிறு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. எனக்கு மலமும் கட்டல, ஒன்றும் கட்டல. அதுக்கப்புறம் வேணா தின்பேன், வேண்டாம் விட்டுருவேன்.
இதுக்கு ஒரு பெரிய உணவுக்கு கிடைச்சதுன்னா ஏதாவது கொடுத்தாங்கன்னா கை நீட்டி கேட்டனா கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒரு வாய் கிடைச்சாலும் சரி, ஒரு அண்டா கிடைச்சாலும் சரிங்கிறான். வெரி குட் வெரி குட். அருமை அருமை அருமை. கரெக்ட் 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 சொல்றது கரெக்ட். வேணும்னா அதாவது பசி எடுக்கிறதும் இல்லை, வேணுங்கிற அந்த நினப்பு, அதாவது மைண்ட்ல வந்து ஃபுட்டு வேணும்னு கேட்டுதுன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி குடிக்கிற அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நடந்து போறது இல்லை அதிகமா. வெயில்ல ஒரு நிழல்ல உட்காந்துக்கிறேன். வெயில் கம்மியானதுனே நடக்கிற, மெல்லமா நடக்கிற, ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் நடக்கிறேன். இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஜெர்மனியுடைய துறை தலைவர் சந்திச்சு பேசியாச்சு, புரியுதுங்களா? யார் அந்த இலியாஸ் ஒரு பேர்? ஆமா ஆமா. அது 3 பேர்த்த அங்க இருக்க அத்தனை 12 பேர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்க. எல்லாம் 12 பேர் ப்ராஜெக்ட். அந்த பிஹெச்டி எத்தனை பேர் பிஹெச்டி பண்றாங்க. தமிழ்ல இருக்க ஒவ்வொரு தலைப்புல பிஹெச்டி பண்றாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் ஒவ்வொருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அது பேர் தமிழ் எக்ஸ் ப்ராஜெக்ட் பேரு. தமிழ் எக்ஸ்னு போட்டா வந்துடும். ஹேம்பேர்க் யூனிவர்சிட்டி தமிழ் எக்ஸ்னா அதுல ப்ராஜெக்ட் என்ன பண்றேன்னு வந்துடும். அதுல புரியுதா? அதுல வந்து இந்த அந்த என்ன பொருள் இருக்க முடியும், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அல்லது ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட, அது எத்தனை ஆண்டு வேணா இருக்கலாம், அங்க இருக்கிற அந்த எழுத்து குறியீடுகளுக்கு என்ன பொருள் தரும் சொல்லிட்டு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதை சரி பார்க்கறதுக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒருக்க பாண்டிச்சேரி வர்றாங்க. ஓ, அந்த டீகோடிங் பண்றதுக்காக மட்டும்தான் பாண்டிச்சேரி வர்றாங்க. அந்த பாண்டிச்சேரி யார் ஏற்பா? பிரெஞ்சுக்காரங்க ஏற்படுறாங்க. பிரெஞ்சு சொசைட்டி வந்து தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க. பிரெஞ்சு சொசைட்டின்னு தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவனே இந்த அவரு தஞ்சாவூர் கலெக்டர் அழுகிறாரு. போய் ஒரு புக் எடுத்து இந்த சரஸ்வதி மகால் இருக்கிறத எல்லாம் தமிழ் பண்ணுங்கன்னா நான் வந்து 5 நாள் தங்கி ஏசியிலுக்கு வந்து தமிழ் கத்துக்கிறப்ப ஆச்சரியமா இருந்து. அப்படியே ஏசிலேயே அப்படியே தமிழ் கத்துக்கலாம். ஜாமன் இருந்து ஹை டெக்னாலஜியில கத்துக்கிட்டேன். என்னது ஹை டெக்னாலஜி? ஏங்க டெக்னாலஜி நீங்க பார்க்காத டெக்னாலஜியா? ஆமா ஆமா, ஹை டெக்னாலஜி. அது மட்டும் இல்ல, ஓலைச்சுவடி எப்படி காப்பாத்துறதுன்னு என்ன பண்ண, கப்பல்ல இருந்து பெரிய கண்டெய்னர் கொண்டு வந்திருக்கான். அதாவது ஜெர்மன்ல இருந்து கப்பல்ல பெரிய வந்து மொபைல் கண்டெய்னர் கொண்டு வந்திருக்கான். மொபைல் லேப். என்னது மொபைல் லேப்? ஹைட் அட்வான்ஸ்டு. எங்க கப்பல்ல கொண்டு வந்து இறக்கி பாண்டிச்சில இறக்கி தனியா செக்யூரிட்டி போட்டு அந்த மொபைல் லேப் வச்சிருக்கேன். செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி, யாரும் உள்ள போக முடியாது. இருக்கணும் கேமரா போட்டே இருப்பான். அந்த லேபுக்குள்ள யாரும் போக முடியாது. அந்த லேபுக்குள்ள அந்த லேபை பார்த்தேன் பாருங்க. ஒவ்வொரு லேப் 10 கோடி ரூபாய். ஒரு மொபைல் லேப் உலகத்துல ஜெர்மனிக்கார லேப் வச்சா எப்படி இருக்கும்? ஏங்க இங்க இருக்கிறவனே சும்மா இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற லேபே 10 கோடிங்கிறா, 12 கோடிங்கிறார், 4 கோடிங்கிறார், 2 கோடிங்கிறார். ஆமா ஆமா ஆமா. அவன் என்ன பண்ணிட்டானா மொபைல் லேப். அதே மொபைல் லேப். என்னது மொபைல் கப்பல்ல கூட இறக்கிட்டான். உள்ளவே பார்த்தேன். உள்ள போடனே ஜெர்மன் பீப்புள தான், சின்ன சின்ன பொண்ணுகளை தான் போட்டிருந்தாங்க. நான் விட்டாடிச்சு, இங்கிலீஷ்ல விட்டாடிச்சேன். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல விட்டாடிச்சு கேட்டேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. திஸ் இஸ் பயோ இன்ஃபர்மேஷன். நான் சொன்னேன் இது வந்து டிஎன்ஏ ப்ராசஸ் பண்றதுன்னு சொன்னேன். ஐ திங்க் திஸ் இஸ் பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொன்னேன். யூ ஆர் கரெக்ட் அப்படின்னாங்க. நீங்க பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க பாக்குறீங்க. என்ன ஓலைச்சுவடியில் எப்படா பயோ இன்ஃபர்மேஷன்னா, ஓலைச்சுவடியில் இருந்து என்ன, ஓலைச்சுவடிங்கிறது செத்து போன செல்லு, புரியுதா? ஓலைச்சுவடிங்கிற ஒரு செத்து போன செல்லு தான். ஒரு செத்து போன செல்லு. அதுல வந்து எழுதியிருக்கீங்க, என்னமோ எழுதியிருக்கீங்க, திருக்குறள் எழுதியிருக்கீங்க, தேவாரம் எழுதியிருக்கீங்க. அவ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, 1000 ஆண்டுக்கு முன்னாடி டிஎன்ஏ இருக்குதுங்கிறான். 1000 ஆண்டுக்கு முன்னாடி டிஎன்ஏ அது உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கிறான். எப்படி ஓலைச்சுவடியில டிஎன்ஏ இருக்கும்? ஏன் அவன் கை வேறுபட்டிருக்குது இல்ல? கண்டுபிடிச்சா அவன் கையில வேர்வைப்பட்டு இருக்குதுல்ல அப்படிங்கிறான். அதான் அப்பா, வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுல இருந்து டிஎன்ஏ எடுத்து அவன் என்ன மனநிலையில் இருப்பான், என்ன மாதிரி, அது எந்த காலத்தை சேர்ந்தவன், என்ன மனநிலையில் இருப்பான், அது என்ன எழுதியிருப்பான்னு டிஎன்ஏ வச்சு அவன் என்ன டிஎன்ஏ எப்படி இருக்கும், அந்த டிஎன்ஏ அடிப்படை அவன் சிந்திச்சிருப்பாங்கிறான். அடேங்க அப்பா, எங்கேயோ போகுதுடா. திஸ் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் சென்ஸ். யூ ஆர் a great people. I am surrender you அப்படின்ட்டு. நான் வந்து I am surrender your concept. I am surrender your country. நான் பெரிய வேற அப்படின்ட்டு நானு. வெரி தேங்க்யூ வெரி மச். அவங்களுக்கு தமிழ், அவங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. படிச்சுட்டு வரதான் இங்கிலீஷ், புரியுதுங்களா? இல்ல இல்ல, அதாவது இது கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்க. அது ஒரு 10, 20, 30 வேர்டு தெரிஞ்சு வச்சிருப்பான், அவ்வளவுதான். ஆமா, பேசுறாங்க, நல்லா பழகி ட்ரெயின் பண்ணி தான் வர்றாங்க. அவங்களும் 5 மார்க் வாங்கிட்டு தான் வராங்க. 5-5.5 மார்க். இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் நீங்க சொல்றீங்க, டோஃபில் என்ன சொல்றீங்க இல்லையா, அதுல போய் 5 மதிப்பு, அந்த 5 மதிப்பெண் தாங்க, மினிமம் 5 மதிப்பெண் தான். என் பொண்ணு 5 வாங்கி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 5 வாங்கிட்டாங்க. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 5 வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரு பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே. இப்ப 2வது அட்டெம்ப்ட் பண்றாங்க. 2வது அட்டெம்ப்ட் 6 புள்ளி எடுக்கிறதுக்காக போறாங்க. 6.5 எடுக்கிறதுக்கு மறுபடியும் 2வது எக்ஸாம் எழுத போறாங்க. அது ரைட். ஓகே,
இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஆ, இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எங்கிருந்து கலெக்ட் பண்றாங்க? அருமை அருமை. அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சில வச்சிருக்காங்க, ஹை ஃப்ரீசர் வச்சிருக்காங்க ஓலைச்சுவடியை. ம், ம், ம். அந்த ஃப்ரீசரை போய் பார்த்தா ஃப்ரீசர் உள்ள போய் நடுங்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்காங்க. 6 டிகிரி 7 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்காங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து ரூம் டெம்பரேச்சர்ல இல்ல, 5 ஆமா, டிகிரி 6 டிகிரில அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. உள்ள நடுக்குதுங்க. உள்ள கிடுகிடு நடுங்குது. உள்ள போய் நின்னானே ஒரு ஆமாங்க, 10. 20 ம் 25 ஏசில வச்சாவே இங்கேயே நடுக்குது. ஆமா, அப்புறம் கரெக்டா. அங்க போய் உள்ள சீல் பண்ணிட்டாங்க. உள்ள சீல் பண்ணிருக்காங்க. கரெக்டா ஒரு 10 பேர் மட்டும் உள்ள போக முடியும். 10 பேர் தான் உள்ள நிக்க முடியும். உடனே அடுத்த 10 பேர் போலாம், அடுத்த 10 பேர் போலாம், அடுத்த 10 பேர் போலாம். புரியுதா? ம், 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 நாங்க ஒரு 40 பேர் போயிருந்தோம். 40 பேர். ம். முதல் 10 பேர் உள்ள வாங்கினாங்க. முதல் 10 அந்த 10 பேர் தான் நிக்கிறதுக்கு இடம். அந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவ்வளவுதான் இடம் இருக்கு. ஆனா உள்ள நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓலைச்சுவடி கிளாஸ் போட்டு அதெல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணிட்டானுங்க. அந்த காலத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தேக்கு மரத்துல தான் வச்சிருக்கான். எல்லாமே தேக்கு மரத்துல போட்டு கண்ணாடி போட்டு கப்புன்னு வச்சிருக்கான். ஒன்னும் அசைக்க முடியாது, எந்த பூச்சி உள்ள போக முடியாத அளவுக்கு எல்லாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி கிளீன் பண்ணி அதாவது அது என்ன அது கிராஸோ, அதாவது லெமன் கிராஸ்னு ஒரு புல் இருக்குதுங்க, லெமன் கிராஸ். ஆமா ஆமாங்க, இது ஊட்டியில எல்லாம் கிடைக்கு. அதேதான் அதேதான். அந்த தண்ணியில தொடச்சி எடுத்திருக்காரு. அந்த தண்ணி வச்சு வாஷ் பண்ணி தொடச்சிருக்காங்க எல்லாத்தையும். அது கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்காங்க. இதுல பிரெஞ்சு தான் செலவு பண்ணது. ம், ம், ம். அந்த எப்படி கிராஸ் ஃபுல்ல நான் பார்த்தேன். அந்த அந்த கிராஸ் நம்ம வீட்ல வளர்க்குறாங்க, எலுமிச்சை செடி என்னமோ சொல்றாங்க. ஆமா அந்த கிராஸ் ஃபுல்ல எப்படி எடுக்கிறோம், எலுமிச்சை மலம் அந்த டீ போட்டு குடிக்கலாங்கிறான். அது அந்த தான் டீ போட்டு குடிக்கிறது. டீ 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 ம், கிரீன் டீ. அந்த காமிச்சான், அந்த சாராயம் எடுத்து காமிச்சான். கொதிக்க வச்சு தண்ணியில ம், கொதிக்க பச்சையா வந்துருது, லைட் கிரீன்ல வந்துருது. அதை வச்சுதான் ஓலை துணி வாஷ் பண்றாங்க. இதெல்லாம் தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துல. ம், ம். அந்த கொண்டையானி மட்டும் 7 வகையான கொண்டையானி இருக்குது. பார்த்தான் 4 வகையான கொண்டையானி இருக்குது. அந்த கொண்டையானி எப்படி எழுதுன்னு கண்டுபிடிச்சது தமிழர்கள். அதாவது இந்த கல்வெட்டுல இருந்து மாறி ஓலைச்சுவடியில எழுதுனா 500 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. 500 ஆண்டுகள் இருக்கும், அதுக்கு மேல தாங்காது. 400 450 500 ஆண்டுக்கு அப்புறம் போயிடும். புரியுதுங்களா? ம். இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண, கல்வெட்டுக்கு மாறுறாங்க. ஓ ஓ, ம், ம். திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி தான் ஓலைச்சுவடி தான். திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் வந்து 18,000 ஆண்டு, மையன் வந்து 20,000 ஆண்டு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்து ஆதி காலத்துல 51 எழுத்தா இருந்தது. அது 33 எழுத்தா 33 எழுத்தா மாத்திருந்தாரு, மையன் தான் மாத்தினாரு. ஆதி காலத்துல தமிழ் 51 எழுத்து. 51 எழுத்து. சிவனுக்கு பேரு 51 அச்சரனே பேரு. சிவனுக்கு பேரு 51 அச்சரணனே பேரு. போட்டு பாருங்க. ம். சிவனுக்கு பேரு 51 அச்சரனே சொல்லுவாங்க. 51 அச்சரன் சிவனு. சமஸ்கிருதத்திலே 51 எழுத்து இருக்குது, தமிழ்லயே 51 எழுத்து இருக்கு. என்னங்க இது? ஆமா, தமிழ்ல சமஸ்கிருதத்துல பேர் 51 எழுத்து இருக்குது, தமிழ் 51 எழுத்து தான். அந்த 51 எழுத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணி அது 33 எழுத்தா மாத்துறது மயன் தான். அப்பா, என்ன ஒரு இது எப்படின்னா, வக்கிப்புல்ல வந்து ஊசி போடுறது இல்ல, கடுகு போட்டு தேடுற மாதிரி. கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வந்துட்டாங்களா எல்லாருமே, கண்டுபிடிச்சாச்சு. இல்ல கண்டுபிடிச்சிட்டோமுங்க. எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறோம், இது எப்படி மீட் எடுக்க போறோம்? அந்த மீட் எடுக்கிறதுக்கு தான் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப நான் சொல்றத அவங்க கேக்குறாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, செஞ்சு காட்டுறோம் இல்லையா? ஃபாஸ்டிங்ல இருந்து காட்டுறப்ப அவங்க பாக்குறாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப ஒண்ணும் ஆகலையே, நம்ம ஒண்ணும் ஆகாத பொழுது அதான் ஒண்ணும் ஆகாதுன்னு தான் சொல்றேன். அப்ப நீ எல்லாரும் சமம் தானே, என்ன உங்களை விட உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆமா, அப்படின்னு நம்ம எதுக்கு தேவையில்லாம தின்னுட்டு இருக்கிறோம்? தேவையில்லாம திங்கறனால சாகுறீங்க அப்படின்னு. ஏன் கபம் கட்டுது? ஆமா, ஏன் கபம் கட்டுது? திங்கறனாலதாங்க கபம் கட்டும். ஆமா, திங்கறனால தானே கபம் கட்டுது. திங்க மட்டும் கபம் இல்லை. கபம் இல்லைன்னா மரணம் இல்லை அல்லவா? ஆமா, கபம் இல்லைன்னா மரணம் இல்லை. இட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறானே. தேர் இஸ் நோ மூக்கஸ், தேர் இஸ் நோ டெத்ங்கிறேன். வாட் இஸ் டெத்? டெத் மீன்ஸ் சமாதின்னு சொன்னேன். சிக் மீன்ஸ் டெத், சிக்லெஸ் டெத் இஸ் சமாதின்னு சொன்னேன். சிக் மீன்ஸ் டெத், சிக்லெஸ் டெத் இஸ் சமாதி அப்படின்னு சொன்னேன். ஓ, சமாதி. ஓகே ஓகே. அப்ப நோவுல செத்தா சாவு, சமாதியில செத்தா அதாவது சமாதியில செத்தா சமாதின்னு சொன்னேன். நீங்க நோவுல செத்தீங்கன்னா அது கேவலமான சாவு. நோவுல செத்த கேவலமான சாவு. சமாதியில ஆரோக்கியமா இருந்து உடலை பிரிச்சுக்கிட்டோம்னா அது வந்து சமாதி. அதனாலதான் தமிழ்ல வந்து சாவை பத்தி சொல்லப்படலன்னு சொன்னேன். தமிழ்ல சாவுங்கிற பேச்சே கிடையாது. நான் தமிழுக்கு சாவுக்கு சம்பந்தமே இல்லைட்டேன். தமிழ்ல சாவுங்கிற சொல் எங்கேயுமே இல்லைட்டேன் நான்.
தமிழுக்கு அதாவது தமிழ்ல சாவு இல்லைங்கிறது திருமந்திரத்தை நீங்க படிக்கணும்னு சொன்ன. அப்ப எங்க நாட்டுல திருமந்திரம் இருக்கு. திருமந்திரம் தான் திருமந்திரமும் பதஞ்சலியும் தான் உலகத்துடைய முதல் மருத்துவர்கள் நான் சொன்னேன். டாக்குமெண்ட் மருத்துவர்கள் டாக்குமெண்ட் பண்ணவங்க. உடம்பை டாக்குமெண்டேஷன் பண்றாங்களே, உடம்புனா என்ன, உடம்பு எப்படி பிரியும் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணவங்க திருமூலரும் பதஞ்சலியும் தான். அந்த காலத்துல வட இந்தியா தென் இந்தியான்னு கிடையாது. அந்த காலத்துல எல்லா ஒரே நிலப்பரப்பு தானுங்க. இங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஆப்பிரிக்கா வரைக்கும் போகுது. அது ஆஸ்திரேலியா வரைக்கும் போகுது. ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் போகுது. அது புரிஞ்சுக்கிட்டானுங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் அந்த ஓலைச்சுவடி ஆராய்ச்சியாட்ட சொன்னேன், நான் வந்து வடக்குல இருந்து வந்தாங்களா அல்லது வந்து தெற்குல இருந்து வந்தாங்களாங்கிற பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவை யார் அறிவாளிங்கிறத பிரச்சனை. என்ன சொன்னேன், ஆகா அருமைனாரு. யார் அறிவாளிகள்ங்கிறத பிரச்சனை. எங்களுக்கு வந்து அறிவு தான் முக்கியமே தவிர அவன் வடக்குல இருந்து சொல்றான் தெற்குல இருந்து வந்தாங்கிற எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொன்னேன். இந்த வடக்குல இருந்து வந்தான்னு சொன்னாலும் சரியே, தெற்குல இருந்து வந்தாலும் சொன்னாலும் சரியே, ஆனால் எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும் எவனோ அவன் தான் அறிவாளி. ஆங்கிலமா தமிழாங்கிற முக்கியம் அல்ல, எந்த மொழி பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது அதுதான் நான். எங்க மொழி தமிழ் மொழி அறிவுக்கு தமிழ் மொழி ஆரோக்கியத்துக்கு தீர்வு சொல்லுது, மனதுக்கு தீர்வு சொல்லுது, வெட்ட வெடிக்கு தீர்வு. வெட்ட வெடிதான் ஆன்மான்னு சொன்னேன். ஆன்மான்னு தெரியுமா, அகன்று இருக்கிற மான்னு சொன்னேன். மானா பெருசு, ஆனா அகலம்னு அர்த்தம். அகமாதான் ஆன்மாவா மாறிடுது. இவனுக்கு என்ன மட்டும் ஆன்மான்னு பூசிக்க கூடிய வாரதை மாறிட்டானுங்க. ஆன்மாங்கிறது ஒண்ணுமே இல்ல, ஆன்மாங்கிறது எம்டின்னு சொன்னேன். ஆன்மா இஸ் எம்டி. என்ன எம்டினா அப்சல்யூட் எம்டி. அப்சல்யூட் எம்டி. அங்க எது இருக்கக்கூடாது, கோள்கள் இருக்கக்கூடாது, கேலக்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கோள்கள் இருக்கக்கூடாது, கேலக்சி இருக்கக்கூடாது, எந்த வகையான நெபுலாம் இருக்கக்கூடாதுன்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க, அதுதான் பால் நான் சொன்னேன். அதாவது கேலக்சியே இருக்கக்கூடாது. என்னது கேலக்சியவே இருக்கக்கூடாது. அது கேலக்சில வந்து யூனிவர்ஸ் வந்துடும். கேலக்சினா யூனிவர்ஸுக்கு வந்துடும். நான் சொன்ன யூனிவர்ஸ் பத்தி பேசல. நான் வந்து எதுவுமே இல்லாம இருக்கிற பால்வெளின்னு சொன்னேன். எதுவுமே இருக்கிற பால்வெளி அதுதான் அப்சல்யூட்லி யூனிவர்ஸ். அப்சல்யூட் யூனிவர்சிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இல்ல இல்ல, நீங்க கிட்டத்தட்ட வரலாறையே மீறிட்டீங்களா இருக்குது. அதேதான். அவரு சுத்த வெளியினாரு. சுத்தம் வெளி. ஆமா சுத்தம் தான். ஆமா அதேதான். அதுல சுத்த வெளினா எப்படி இருக்கு? ஆமா இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, யூனிவர்சல் படிச்சுட்டு இருக்கானுங்க. யூனிவர்சல் கூட அண்டங்கள் அடிஞ்சு ஒழியுமடா, பால்வெளி அழியாதுறான்னு சொன்னேன். யூனிவர்சல் இருக்கிற கேலக்சி மோதிக்கும், யூனிவர்சல் இருக்கிற அண்டங்கள் மோதிக்கும். நான் அண்டங்கள் மோதாம இருக்கிற இடத்துக்கு போய் உட்காந்து நம்ம வீடு கட்டி வாழும்னு சொன்னேன். என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் ஒரே தலையை சுத்தரதான் குவாண்டம் பிசிக்ஸ் சொன்னேன். குவாண்டம் பிசிக்ஸ்னா அறிவாளிகள் மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கை விதி. அறிவாளிகள் மட்டும். இல்ல, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். உன்ன சோலார் பிளானட்டுக்குள்ளேயே அடுத்த கிரகத்துக்கு போறதுக்கு 1008 ஃபெயிலியர். ஆமா இவனுக்கு மண்டையில போய் இதையெல்லாம் ஏத்தி என்ன பண்றது? கரெக்ட். இப்ப ஜெர்மனிக்காரன் ரெடியா இருக்கான்ல, அவன் ஜெர்மனிக்காரன் ரெடியா உட்காந்துருக்கான்ல, எனக்கு சொல்லி கொடுறாங்கிறானு. இல்ல, அந்நாடு நாம வந்து சோத்து பிரச்சனை பேசிட்டு இருக்கிறோம். ஆமா, அவன் அங்கிருந்து வந்து இதுக்கு அடுத்தது சோத்தை விட்டு போட்டு என்ன பண்றதுங்கிறது பேசிட்டு இருக்கிறான். ஆமா, அவனோட போய் நாம் சேர்ந்தோம்னா உருப்பட முடியுமா? ஒண்ணுமே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவன் தேடி கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல, பாத்திர காலியா இருக்குது, நாம அங்கதான் கொண்டு போய் இறக்கணும். அதைத்தான் சொல்றேன். அவன் நாங்க வரவேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம்ட்டான். வருவதற்கு என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. எங்க நாட்டுல 2 ஆண்டு தமிழ் படிங்க, அவ்வளவுதான். எங்க நாட்டுல 2 ஆண்டு தமிழ் படிங்க. அந்த தமிழ் கூட இப்ப எங்களுக்கு ப்ரொஃபசர் கூட ஆங்கிலத்தை எங்க தமிழ் ப்ரொஃபசர், எங்க தமிழ்ல சொல்லி கொடுத்த அத்தனை ப்ரொஃபசருமே இப்ப ரஷ்யாக்காரங்கிட்ட போய் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேரு நிக்கோலாஸ்கின்னு பேரு. கட்டிப்பிடிச்சு நான் அவரை கட்டிப்பிடிச்சு, நான் நிக்கோலாஸ்கி கட்டிப்பிடிச்சு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். நிக்கோலாஸ்கி கட்டிப்பிடிச்சு கண்ணாடி போட்டு மொட்டைய கண்ணாடி போட்டுப்பா, முழுன்னு ஒட்டைய கண்ணாடிய. சொல்லுங்க. This is evolutionary quantum biology. This is useful for space technology. Very much I like this project. This is evolutionary quantum biology. This is used for the space travel அப்படின்னு சொன்னேன். You can try to the project. You can try to this project to the convey your space program சொன்னேன். I can try to the space program for your concept சொல்லி இந்த புத்தகத்தை கொடுத்தவங்கட்ட.
நான் முயற்சி பண்றேன். ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் திஸ் ப்ராஜெக்ட் மை ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. நான் வந்து ஹெல்ப் பண்றேன். I am ready to undergoing any test in your country. I am ready to undergoing any test without bothering food for the space travel. I like very much your space program. I have a lot of master in your country. I have a lot of master in your country. சொன்னேன். உங்க நாட்டுல மிகப்பெரிய அறிவாளிகள் என்னுடைய மாஸ்டர்னு சொன்னேன். யாருன்னு கேட்டாரு. ஒரு 4-5 லிஸ்ட் விஞ்ஞானி பேரை சொன்னேன். இந்த விஞ்ஞானிகள் பேர் எப்படி தெரியும்? அவன் தான் முதல் விண்வெளிக்கு போறான்னு சொன்னவன். அவன் பேரெல்லாம் சொன்னேன். பட் அவளோட மிரண்டு போயிட்டான். இந்த விஞ்ஞானி பேர்லாம் தெரியுமா? ஆமா, அவன் என்னுடைய மாஸ்டர் அடிச்சு விட்டேன். 2-3 விஞ்ஞானி பேரை சொன்னோடனே அவன் மிரண்டுறான். ஏன்னா இவங்க தான் வந்து நான் வந்து ஐ பிலீவ் யுவர் கான்செப்ட், ஐ பிலீவ் யுவர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், திஸ் இஸ் பாசிபிள் ஃபார் தி ஸ்பேஸ் லைஃப்னு சொன்னேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த நிக்கோலஸ் கே தான் நீங்க போய் நாளைக்கு போய் ஜெர்மனி போய் இறங்குனீங்கன்னா அவன் தான் தொல்காப்பியத்தை பாட சொல்லி தருவான். என்னது தொல்காப்பியத்தை அவன் தான் கிளாஸ் எடுப்பான். நீங்க தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் படிக்க நீங்க போவீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்காரன், தாய்மொழி தமிழ் தான். நீங்க எம்ஏ படிக்கிறதுக்கு அங்க போவீங்க. தொல்காப்பியம் யார் சொல்லி தருப்பாங்க? அந்த நிக்கோலஸ் கே தான் தொல்காப்பியத்தை பாட முடியும். அவன் இங்கிலீஷ்ல தான் சொல்லி கொடுப்பான். நீங்க அப்படியே மண்டை பிச்சுட்டு பண்ற கூட இங்க தொல்காப்பியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆமா, இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு ஒருத்தர் போய் கேட்டோம் தெரியுமா இங்கிலீஷ்ல இருந்து. ஆமா, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? எனக்கு நேரம் இல்லைன்னாரு. ஆமா, இப்ப கேட்டோம்னா என்னங்கிறாரு? பொண்ணு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. என்னங்கிறாரு தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க, தமிழ் டு இங்கிலீஷ் சும்மா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கே இவனால முடியல. இதுக்கு வந்து இதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க எல்லாம் டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க 1 லட்சம் நூலாவது இருக்குங்க, எல்லாம் டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த 3 நாள்ல 3 ஓலைச்சுவடி எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஒரு ஓலைச்சுவடி கொடுத்துருவாங்க. ஒரு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் எழுதிருப்பாங்க. ஒரே திருக்குறள் 100 பேர் எழுதிருப்பாங்க. 100 பேர் படி எடுத்திருப்பாங்க. 100 பேர் படி எடுத்திருப்பாங்க. 100 பேர் இந்த நாட்டுல. ஆமா, தமிழ்நாடுன்னு வச்சுங்க. தமிழ்நாடு பூராமே ஒரு 1000 குடும்பம், தமிழ்நாடு பூராமே இந்த திருக்குறள் பரவி இருக்கு. புரியுதா? தமிழ்நாடு பூராமே சங்க இலக்கியம் பரவி இருக்கு. அப்ப தமிழ்நாடு இருந்த எல்லா நாடுகளும் எழுத்தறிவு வந்து இவன் 3000 ஆண்டுக்குள்ள எழுத்தறிவு பெற்றிருக்கிறாங்க. அவரவர்கள் அவங்க நாட்டுல தான் வந்து என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, காது கேக்குதா?